Hi friends, welcome back to Popcorn Samayal. இன்னைக்கு அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதிரசம் பிரியாம வரதுக்கு அளவும் பதமும் சரியா இருக்கணும். 2 கப் பச்சரிசி, அதாவது 400 கிராம் பச்சரிசியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். எப்பவுமே அதிரசத்துக்கு குண்டா இருக்கிற பச்சரிசி தான் தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் அதிரசம் பிரியாம நல்லா வரும். இப்போ பேப்பர் டவல் இல்லை கிச்சன் டவலில் இந்த அரிசியை ட்ரைன் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் காய வச்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கையில் தண்ணி ஒட்டாத பதத்துக்கு இருக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு ஜலிச்சிக்கலாம். அதிரசத்துக்கு மாவு நல்லா நைஸாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஜலிச்சிக்கலாம். நம்ம மாவு ஈரப்பதமாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 300 கிராம் வெல்லம் பாகுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ வெல்லம் கரைஞ்ச உடனே இன்னொரு பேனில் வடிகட்டிக்கலாம். ஏதாச்சும் தூசி இருந்ததுன்னா வந்துடும். இப்போ இந்த வெல்லத்தை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். பாகு பதம் பார்க்கறதுக்கு கொஞ்சமாக வெள்ளைப்பாகை தண்ணியில் ஊற்றினோம்னா இந்த மாதிரி கையில் எடுக்க வரணும். அப்போ பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவு சேர்க்கும்போது மாவு கெட்டியாக இருக்கும். இப்போ வேறு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் மேலே அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இந்த மாவு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம். இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியே 1 வாரம் வரைக்கும் வைக்கலாம். அடுத்த நாள் இந்த மாவில் அதிரசம் செய்யலாம். அடுத்த நாள் ஆயிடுச்சு. மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ உருண்டை பிடிச்சு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பரில் அதிரசம் தட்டிக்கலாம். எண்ணெயை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதிரசம் கொஞ்ச நேரத்திலேயே மேலே வரும்போது திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் பிரியாமல் அழகாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இன்னொரு கரண்டி வச்சு லைட்டாக அழுத்திக்கலாம். அப்போ இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிரும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான அதிரசம் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாப்கார்ன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.